வணக்கம், இது அரண்சை. நான் தேவபாஸ்கர். வெறும் காசை மட்டுமே கொட்டுனா ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையாது. அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு பார்வை இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது வெறும் தமிழ்நாட்டில் காசு வந்துருச்சு, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, அதனால தமிழ்நாடு வளர்ந்துச்சு அப்படின்றது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருந்தது, ஒரு சுயமரியாதை கொள்கை இருந்தது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இங்க இருந்துச்சு, மக்களிடையே ஒரு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு நிறுவனம் நடத்துவதற்கான ஸ்கோப் இருக்கு, ஒரு சமத்துவமான ஒரு அமைதியான சூழல் இருக்கு. அதனாலதான் இங்க வளர்ச்சியானது சாத்தியமானது. அண்ட் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட கொள்கை, தமிழ்நாடு அரசினுடைய விஷன், இதனாலதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியானது சாத்தியப்பட்டது. வெறும் தமிழ்நாட்டுல காசு கொடுத்தாங்க, தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, மற்ற மாநிலங்களுக்கு காசு கொடுக்கல, அந்த மாநிலம் வளராம இருக்குன்றது கிடையாது. நீங்க மற்ற மாநிலங்களுக்கு பணத்தை கொடுத்தா கூட அங்க சரியான பார்வை இல்லாத வரைக்கும், சரியான கொள்கைகள் இல்லாத வரைக்கும், சரியான வேல்யூஸ் இல்லாத வரைக்கும் அந்த மாநிலத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியப்படாது அப்படின்ற கருத்தை முன்னாள் நிதியமைச்சர், தற்போதைய ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லியில பேசியிருக்காரு. இந்த உரையை அவர் ஆற்றுவதற்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, அண்ட் அதுவும் தாண்டி முக்கியமாக எவர் சின்ஸ் அந்த பிடிஆர் டேப் வெளியானதுல இருந்து பிடிஆர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். பிடிஆருக்கு இனிமேல் முகம் கிடையாது. பிடிஆர் அந்த ஒரு அறிவார்ந்த மினிஸ்டரா இருந்தாரு, ஒரு ரொம்ப லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு மினிஸ்டர், பிஜேபி ஓட விரட்டக்கூடிய ஒரு மினிஸ்டர், அவரை ஓரம் கட்டிட்டாங்கன்ற அக்யூசேஷன் எல்லாம் இருக்கிற சூழல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு இந்த உரையை ஆற்றியிருக்காரு. இது எங்க நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். த சவுத் ரிமைன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் இருக்கும், ஒரு டயலாக் இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டயலாக் வந்திருக்கும். ஒரு முறையும் எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டுல அல்லது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாஜக ஜெயிக்கிறதுக்கு படுற கஷ்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸையும் அவங்க லூஸ் பண்ணிட்டே வராங்க. அப்போ எல்லாமே இந்த சவுத் ரிமைன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிங்டம்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை உறுதிப்படுத்துற வகையில டெல்லியில ஜந்தர் மந்தர்ல முக்கியமான போராட்டங்களை தென்னிந்திய மாநிலங்கள் நடத்திருக்காங்க. அதுல தமிழ்நாடும் அங்கம் வகிச்சிருக்கு. கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கடந்த புதன்கிழமை ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. நேற்றைய தினம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்ட ஒரு கூட்டம், பினராயி விஜயன் அதை நின்று நடத்துறாரு. அவருடைய தலைமையில அந்த போராட்டம் நடக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இதை காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்தியா பிளாக் அலையன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கூட்டணி கட்சிகள், எம்பிஸ், முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அதாவது 4 மாநிலத்தினுடைய முதல்வர்கள் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். வெனஸ்டே கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அவர் மாநிலங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுது ஒன்றிய அரசால, குறிப்பிட்ட ஃபண்ட்ஸை கொடுக்காம, ஒழுங்கா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணாம, அவங்க சார்பான மாநிலங்களுக்கு மட்டும் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றது, மற்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் அங்கமைக்கக்கூடிய மாநிலங்களை எப்படி புறக்கணிக்குதுன்ற வகையில சித்தராமையா புரொட்டஸ்டை முன்னெடுத்திருந்தாரு. கடந்த புதன்கிழமை. வியாழக்கிழமை பினராயி விஜயன் தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுல தமிழ்நாட்டின் சார்பில் முதல்வர் உத்தரவின் பேர்ல நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்காரு. இந்த கூட்டத்தினுடைய மைய நோக்கம் அப்படின்றது டபுள் சர்க்கார் இன்ஜின் பாஜக கிளைம் பண்ற இடத்துல மட்டும் அவங்களுக்கு தோதான, அவங்களுக்கு ஃபேவரான ஒரு அரசியலை பாஜக தொடர்ச்சியாக செய்வதும், மற்ற மாநிலங்களை தொடர்ச்சியாக வஞ்சிப்பதும் தான் இதுல முதன்மையான பேசு பொருளாக இருந்தது. 3 மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன், பஞ்சாபினுடைய முதல்வர், இவங்க 3 பேரும் இந்த கூட்டத்தை கலந்துட்டாங்க. முன்னாடி சித்தராமையா ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிருக்காரு. அண்ட் இவ்வளவு முதல்வர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாவே இதனுடைய சீரியஸ்னஸ் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கான ஸ்பேஸ் ஒழுங்கா கொடுக்கப்பட்டுச்சா. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையான ஒரு போராட்டம் கூட இதை சொல்லலாம். ஏன்னா எல்லா கட்சிகளும் முன்னிணைஞ்சிருக்காங்க. இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. இதுக்கான போதுமான கவரேஜ் கிடைக்கப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஆஃபீஸ்ல 3 பேப்பர் வரும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது, தினமலர் வருது, தினத்தந்தி வருது. இந்த 3 பேஜ்லயுமே இந்த நியூஸ் பத்தி ஒரு பெரிய அளவுல வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல இல்ல. குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற அந்த தேசிய பத்திரிகைகள் எல்லாம் அதை அப்படியே முற்றிலுமாக கடந்து போயிருக்காங்க. பினராயி விஜயன் போராட்டத்தை நடத்தினாரு அப்படின்ற அளவுல இதை சுருக்கியிருக்காங்க. இந்த போராட்டத்தை தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு. எவர் சின்ஸ் கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையா மாநிலத்தை வஞ்சிக்குது, மாநிலத்தை ஒன்றிய அரசு வஞ்சிக்குதுன்ற குரலை முன்வைத்து அவர் போராட்டத்தை முன்னெடுக்க போறாரு. நான் டெல்லியில இந்த போராட்டம் நடக்க இருக்கு அப்படின்ற உடனேயே பிரதமர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது என்ன இந்த பிரிவினை, நார்த் சவுத் என்ன பிரிவினை பேசுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இந்தியால ஒரு பார்ட்ல இருந்தும் இந்தியாவுக்கு உதவி கிடைச்சிட்டு இருக்கு. அதை சவுத் வேணான்னு சொல்லிட்டுமா, சவுத்ல இருந்து நார்த்து கிடைக்குது, நார்த்ல இருந்து சவுத்து கிடைக்குது, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கிடைக்குது, வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஈஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி ஒன்றிணைஞ்சுதான் இந்தியா இருக்கு. இது ஒரு இந்தியான்றது ஒரு உடல் மாதிரி, உடல்ல இருக்க ஒரு பாகம் காலில் அடிபட்டுச்சு, காலில் முள்ளு இருக்கு, நான் எடுக்காம இருப்பேனா, காலில் அடிபட்டு கால் ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்மள மாற்றுத்திறனாளி தானே சொல்லுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமான டேமேஜ்ன்றது ஏற்படுது. ஏன் இந்த நார்த் சவுத் டிவைட்லாம் கொடுக்குறீங்க, ஏன் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு ஏன் இந்த பிரிவினையை பேசுறீங்க? எப்படி ஒன்றிய அரசு எடுத்து கேள்வி கேட்டால் ஆன்டி இந்தியன், அர்பன் நக்சல்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பிரதமரே கேட்டிருந்தாரு. இதற்கு கூட பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த கூட்டத்துல. அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுங்க, எங்களை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க, எங்களை தலையிடாதீங்க. இன்னைக்கு என்னென்ன வகையில பாஜக அச்சுறுத்தலை ஏற்படுத்துது, ஈடின்ற
ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எவ்வளவு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு முதல்வர்கள்லாம் குறிவைக்கப்படுறாங்க. ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இடியினுடைய வலையில இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சிக்கிட்டு இருக்காரு. டெல்லியினுடைய துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்காரு. இப்படி பல்வேறு ஒரு ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு பாஜக எப்படி மாநிலங்களை ஒடுக்கிட்டு இருக்கு அப்படின்றதை அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. நார்த் சவுத் டிவைட் குறித்து பேசும்பொழுது இன்னைக்கு இந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் கலந்துட்டு இருக்காங்க. இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பார்ட்டிஸ் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபருக் அப்துல்லா வந்திருக்காரு. அவர் என்ன சவுத்ல இருந்து வந்திருக்காரா? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நின்றுருக்காரு, டெல்லியில இருந்து வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன சவுத்ல இருந்து வராரா? பஞ்சாபினுடைய முதல்வர் ஜக்வந்த் மன் வந்து நின்றுட்டு இருக்காரு. இவர் என்ன சவுத்ல இருந்து வராரா? இப்படி இந்த விஷயத்தையும் எப்படி மோடி அரசு அதை பொலிட்டிசைஸ் பண்றாங்க. இன்னைக்கு மாநிலத்துக்கு உரிமை கொடுங்க, மாநிலத்திற்கான நிதியை ஒழுங்கா கொடுங்க, மாநிலத்தை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க, மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒழுங்கா கிடைக்க வழிவகை செய்யுங்கன்ற ஒரு குரலை முன்வைத்தால் அதை நார்த் சவுத்னு எப்படி மோடி அவர்கள் பிரிக்கிறார் அப்படின்றதை இன்னைக்கு பினராயி விஜயன் சுட்டிக்காட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபொழுது எப்படி ஒன்றிய அரசு மாநிலங்களை வஞ்சிக்குது, குஜராத் அரசு நாங்க வந்து இவ்வளவு வரி செலுத்துறோம், அந்த வரியில இருந்து எவ்வளவு கிள்ளி போட்டு காங்கிரஸ் அரசு கொடுக்குது, ஒன்றிய அரசு கொடுக்குது, நாங்க என்ன பிச்சை எடுக்கிறோமா, மாநிலங்கள் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுமா, நீங்க ஒழுங்கான நிதியை கொடுங்க, நான் கொடுக்குற நிதி எங்களுக்கு வர வேண்டிய தொகையை நீங்க செலுத்துங்கன்ற பிரதமர் நரேந்திர மோடி பேசுற வீடியோவே இன்னைக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை மாநிலங்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்குதா அப்படின்ற பிரச்சனை, மாநில உரிமை குறித்தான கூட்டாட்சி தத்துவம் குறித்தான பிரச்சனை அப்படின்றது உச்சத்துல இருக்கு. பட் இதை முற்றிலுமாக ஊடகங்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப சிறப்பான உரை வந்து ஆட்டியிருக்காரு. அதுல பல்வேறு முக்கியமான விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக கீழ இருந்து ஒரு கடனை வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடக்ஷனை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அதுல எப்படி சட்ட ரீதியாக என்ன மாதிரியான முட்டுக்கட்டைகளை பாஜக போடுது, சில திருத்தங்களை கொண்டு வந்து, சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து இவ்வளவுதான் நீங்க வந்து கடன் வாங்கணும், அல்லது இது நீங்க வாங்கக்கூடாது, இது ஒன்றிய அரசனுடைய தலையீடு இருக்கணும் அப்படின்ற அளவுல எப்படி ஒன்றிய அரசு இதுல உள்ள நுழைஞ்சு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்கன்றதை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும், நாங்க ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டா அதை செய்வதற்கான அனுமதியை ஒரு முழு மனதுடன் கொடுத்து அதற்கான ஒப்புதலை வழங்குறது, அதற்கான முயற்சியில் அவங்க இறங்குறாங்களா, ஒன்றிய அரசு செய்தானா அது கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நான் ஒரு ஏர்போர்ட் வேணும்னு கேட்டா அது கொடுக்க மாட்டாங்க. எய்ம்ஸை பத்தி பிடிஆர் பேசுறேன், எய்ம்ஸ் வேணும், எய்ம்ஸ் செங்கலை காமிச்சே நம்ம கிட்டத்தட்ட போன சட்டமன்ற தேர்தலில் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கி காமிச்சாங்க. எய்ம்ஸ் அப்படின்ற எய்ம்ஸ் நான் கையில கொண்டு வந்துருன்னு சொல்லி எய்ம்ஸினுடைய இந்த செங்கல் எடுத்து காமிச்சாங்க. இது மட்டும் தான் எய்ம்ஸ் இருக்க இடத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படல, அது அடிக்கல் நாட்டி இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் கட்டப்படாமல் இருக்கு அப்படின்றதை சுட்டி காட்டியிருப்பார். அப்போ அந்த எய்ம்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. இது வந்து உடனே நடக்கிற தமிழ்நாட்டில் இப்ப கேட்டோம் அப்படின்னா சரி அட்லீஸ்ட் அந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலுமே கூட அதை செஞ்சு முடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம கண்ணிலே காட்ட மாட்டாங்க. ஒரு ஏர்போர்ட் வேணும்னா ஏர்போர்ட் நம்மளால கட்ட முடியாது, ஒரு எய்ம்ஸ் வேணும், எய்ம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அது கொண்டு வரதற்கான அனுமதியை கொடுக்கிறது, அதுல இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்றது, அதை கடைசி வரைக்கும் செய்ய விடாமல் செய்யறதுக்கு பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கின்றதை பிடிஆர் சுட்டி காட்டியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் எப்படி ஈஸியா மற்ற மாநிலங்கள் நடக்குது. இன்னைக்கு வந்து அயோத்தியில ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னா அது எவ்வளவு ஸ்பீடா அந்த ஏர்போர்ட்டை கட்டி முடிக்கிறாங்க. வேற ஒரு மாநிலத்துல எய்ம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அங்க எப்படி எய்ம்ஸ் அப்படின்றது ஈஸியா கொண்டு வரப்படுது. அப்போ தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்குதா? பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளை பாஜக திட்டமிட்டு பழிவாங்கதான்ற கேள்வி வந்து பிடிஆர் முன்னிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல எவ்வளவு வந்து நமக்கு டாக்ஸஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 60% முதல் தமிழ்நாட்டுல கொடுக்குற பணம் அப்படின்றது 60 முதல் 70% நமக்கு திரும்ப வந்துச்சு. இன்னைக்கு பாதி கூட ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றதை பிடிஆர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள்ல 80% வந்து அவங்க பணம் கொடுக்கணும், 20 வந்து நம்ம கொடுக்கணும். இப்படி வந்து நம்ம ஒரு திட்டத்தை நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமருடைய வீடு வழங்கும் திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த திட்டத்துல ஒன்றிய அரசுல இருந்து 80% வரணும், தமிழ்நாடு அரசு 20% பணம் கொடுக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல 80% சொல்றாங்க, அதுக்கப்புறம் 80% மாநிலங்கள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம், 20% தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த 20% எப்படி கொடுக்குறாங்கன்னா அதுல பெயர் வந்து நீங்க ஒழுங்கா குறிப்பிடணும், அது பிரதமருடைய பேர்ல தான் திட்டம் இருக்கணும், ஆனா நீங்க தான் பெரும்பான்மையான பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அது கூட கொடுக்க மாட்டோம், 20% பணத்தை கூட நான் கொடுக்க மாட்டோம். 80-20ன்னு பேசின ஒரு திட்டம் 20-80 மாறுது. அதுலயும் அந்த 20 நான் கொடுக்கணும் அப்படின்னா பிரதமருடைய பெயர் வந்து அதுல இடம்பெற்று இருக்கணும். இப்படியான ஒரு அழுத்தங்களை தொடர்ச்சியாக மாநிலத்தின் மீது ஒன்றிய அரசு திணிச்சிட்டு இருக்கு அப்படின்றதை பிடிஆர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஏர்போர்ட் தரமாட்டாங்க, எய்ம்ஸ் தரமாட்டாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு டிமாண்டை முன் வச்சா அதை பண்ண மாட்டாங்கன்றதை தாண்டி ஒரு மாநிலம் வந்து ஒரு ஆபத்தை சிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கிரைசிஸை சிக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கான உதவியாவது ஒழுங்கா கிடைக்குதா? இன்னைக்கு வந்து சைக்ளோன் மிச்சாங்க நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதுவும் இல்லாம தூத்துக்குடி தென் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய ஃப்ளட்டை வந்து தமிழ்நாடு சந்திச்சது, வரலாறு காணாத மழை வெள்ளத்தால தமிழகம் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கான ரிலீஃப் ஃபண்டாவது ஒழுங்கா நடக்குதானா நம்ம சொல்ல வேணா. நம்ம அந்த பிரஸ் மீட்டை கூட பார்த்துருக்கோம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட், அதில் அவங்க எவ்வளவு பேசினாங்க. அந்த இன்ஃபேமஸ் பிரஸ் மீட்டை தமிழ்நாடே பார்த்துச்சு, உலகமே பார்த்துச்சு. அப்போ இப்படிதான் அவங்களுடைய அணுகுமுறை அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து ஏர்போர்ட் கொடுக்க மாட்டீங்க, எய்ம்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றதெல்லாம் கூட ஓகே, பட் ஒரு ஃப்ளட் டைம்ல, ஒரு கிரைசிஸ் டைம்ல
ஒன்றிய அரசு எப்படி செயல்படுது, எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றதை பிடிஆர் சுட்டி காட்டியிருக்காரு. அதுவும் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு திட்டத்தை செய்யறோம், அரசு அதை செஞ்சு கொடுக்கணும், ஒன்றிய அரசு அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரி, அந்த பணம் வேணா, நாங்க வெளியே போய் வாங்குறோம்னா அதுலயும் தலையிட்டு அதையும் கம்மியாக்குறதுக்கான வேலையை செய்யறாங்க, அதையும் வாங்க விட மாட்டாங்க. சரி, இதெல்லாம் வேணாம், நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் வெளியே போய் வாங்குறதையும் சட்ட ரீதியாக தடுக்கிறீங்க. சரி, இல்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போய் ரீச் பண்ணலாம், போய் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம்னு போய் போனா அதுக்கான அப்ரூவலையும் கொடுக்க மாட்டாங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து தடுக்குது, எங்களுக்கான அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்துட்டு வந்தாலும் அதை டைவர்ட் பண்ணி வேற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நேரடியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போயிடுது. நாங்க ஒன்னு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் கூட அதற்கான பலனையும் தமிழ்நாடு அனுபவிப்பது கிடையாது. அதை டைவர்ட் பண்றாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு போக்கை தொடர்ச்சியாக பாஜக அரசு கைப்பற்றிட்டு வராங்க. அப்போ எந்த வகையிலையும் மாநிலங்கள் ஒரு தன்னாட்சியோடு இயங்குவதற்கான எந்த அனுமதியும் ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல, உரிய நிதியை கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரும் தொகை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது, மற்ற மாநிலங்களுக்கு போகுது. தமிழ்நாடு கொடுக்குற பணத்துல இருந்து தமிழ்நாடுக்கு திரும்ப பணமே வர மாட்டேங்குது. இது இல்லாம ஜிஎஸ்டி இருக்கு. அப்போ இவ்வளவு சுமையை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தின் மீது திணிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எல்லாத்திலையும் பிரதமர் தன்னை முன்னெடுத்துட்டே இருக்காரு. திட்டம் வந்து அவருடைய பேரா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இது இப்படியே தொடரும் பட்சத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல காந்தியினுடைய புகைப்படமே வந்து ரூபா நோட்ல இருக்காது, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய புகைப்படம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் தன்னை எல்லாத்திலையும் முன்னிறுத்திட்டு இருக்காரு. இந்த போக்கு அப்படின்றது நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு மிக மிக ஆபத்தானது அப்படின்றதை பிடிஆர் சுட்டி காட்டியிருக்காரு. அண்ட் இவ்வளவு முறைகேடு நடக்குது, இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, தமிழ்நாடுக்கு வர வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டைவர்ட் செய்யப்படுது, வேற மாநிலங்களுக்கு போதுன்ற பாயிண்ட்ல தான் பிடிஆர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடாரு. நீ தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன், நீ தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது வெறும் இங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, பணத்தை போட்டோம், பணத்தை போட்டதுனால தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, பணத்தை கொடுத்தாங்க தொழில் வந்துச்சு வளர்ந்துச்சு அப்படின்றது கிடையாது. இதற்கான ஒரு வேல்யூஸ் இருக்கு, தமிழ்நாட்டுக்கான ஒரு மொரால் இருக்கு. தமிழ்நாடு வளர்ந்ததற்கான காரணம் அப்படின்றது இதனுடைய அடிப்படையில் தான். நீங்க சுயமரியாதை இங்க நம்ம பேசுறோம், பெண்ணுரிமை பேசுறோம், சமத்துவம் பேசுறோம், சாதி மறுப்பு பேசுறோம், எல்லாரும் ஈக்குவல்ன்றதை பேசுறோம். அப்போ இதனுடைய பின்னணியில இருந்தா அந்த வளர்ச்சியை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் ஏன் சாத்தியம் இல்லைன்னா அங்க இந்த எதுவுமே இல்லை. இங்க ஆண் பெண் கல்வி என்ன, இப்ப சிறார்களுடைய கல்வி நிலை என்னவா இருக்கு, அங்க பெண்கள் படிக்கிறாங்களா, குழந்தைகள் எல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்களா, அப்ப எதையுமே கருத்துல கொள்ளாம. அண்ட் ரிலிஜியஸ் ஹார்மனி, இன்னைக்கு வந்து மத கலவரங்கள்ன்றது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சொல்ல உத்தராகண்ட்ல மத கலவரம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்பட்டு இருக்கு. பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு கலவரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரிலிஜியஸ் ஹார்மனி இல்லாத ஸ்பேஸ்ல எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும்? ரொம்ப ஒரு அடிப்படையான கேள்வி அது. ஒரு எல்லாரும் வந்து ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு முதலாளி வரான் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து அவனுக்கு லாபம் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கப்பெறணும். அதற்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ அங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்க வந்தா மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, நாளைக்கு பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரி அடிச்சு ஒதுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியும் வராது, அங்க ஒரு வளர்ச்சியும் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வெறும் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன், வேற மாநிலங்கள் வரக்கூடிய பணத்தை நான் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன், நான் அந்த மாநிலத்துக்கு நிறைய பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றதுனால வளர்ச்சின்றது சாத்தியப்படாது. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி வேல்யூஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. தமிழ்நாடு வளர்ந்ததுக்கான பின்னாடியும் அதுதான் அப்படின்றது தான் நம்மளுடைய பெறுதல் பிடிஆர் பேசுனதை வச்சு. ஸோ அந்த வேல்யூஸ் இல்லாம வெறும் நீங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த மாநிலம் வளர்ச்சி பெறாது அப்படின்றதை பிடிஆர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட் அப்படின்றது நிச்சயமாக தொடரும். இது வந்து ஒரு தனிநபர் பவர்ல இருக்காங்க, எதிர்கட்சிகளா இருக்கும், இந்த சண்டை அப்படின்றது கிடையாது. இந்த வேல்யூஸ்க்கான ஃபைட் அப்படின்றது தொடரும். இந்த வேல்யூஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக இதற்கு எதிராக சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஸோ நீங்க ஃபார் இந்த ஆட்சியில் இருக்க போறது கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்றதை பிடிஆர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு முக்கியமான ப்ரொடெஸ்ட் அண்ட் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான கட்சிகளும் இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்ட், அதை வழக்கம் போல ஊடகங்கள் மறைச்சிருக்காங்க. நம்ம இதை பார்க்கும்போது மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நியூஸ் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற நியூஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.